வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம் யார் பற்றி பேச போகிறோம்னா, ஒரு குழந்தை வியாபாரி. இவர் குழந்தை வியாபாரி தான் சொல்லணுங்க, வேறு என்ன சொல்கிறது. அதாவது வண்டியில் போகிறாரு, அந்த குழந்தை முன்னாடி வர வச்சுக்கிறாங்க. சிரிசாமி பேசுசாமி சிரிசாமி அப்படிங்கிறார். வண்டியில் ஹெல்மெட் போடாமல் போகிறதே தப்பு. இன்றைக்கி ஹெல்மெட் போடாமல் எத்தனையோ பேர் விபத்தில் சிக்கியிருக்கிறாங்க. ஹெல்மெட் போடாமல் போய் அந்த குழந்தையை வச்சுட்டு, ஒரு குழந்தைய வச்சுட்டு எப்படி போகிறாங்கன்னு வருங்க. ஒரு வியாபாரத்துக்காக வருமானம், அதாவது இலவச வருமானத்துக்காக, யூடியூப் வருமானத்துக்காக குழந்தை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. நம்ம இளவரசன்ங்கிற பொய்யரசன், காயத்ரி அம்மையார், அவங்களுக்கு இது பெருமையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வண்டி வாகனம் ஆப்போசிட்டில் வந்தால் என்ன பண்ணுவான்னு கேட்டால், அதெல்லாம் இவங்களுக்கு தேவை வருமானம். அந்த குழந்தை இல்லாமல் இவங்களுக்கு வருமானமே கிடையாது. சிரிசாமி பேசுசாமி சிரிசாமி, அதாவது ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டணுன்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகளே சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆள் ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க. இன்றைக்கி எல்லாம் யூடியூப்பில் எப்படின்னா, குழந்தைய வச்சு வியாபாரம் பண்ணுறது, படிக்கிற பொண்ணுங்களை ரோட்டில் விட்டு ஆட விட்டு வியாபாரம் பண்ணுறது யூடியூப்பில் இப்போ நடந்துட்டுருக்குது. யூடியூப்புங்கிறது எதுக்கு? யூடியூப் சியூ என்ன சொல்லிக்கிறேன்னா, கலை சார்ந்த நிகழ்ச்சிகள், பரதநாட்டியம், இதுக்கு தான் யூடியூப் இருக்குதுங்க. அதை கொண்டு போய் சேர்க்குறது தான். அது கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க இந்தியாவில். ஆனால் இந்த ஆள் குடும்பத்தை காட்டியுமே பொண்டாட்டி சட்டை பிடிக்கிறது, குடிச்சிட்டு பேசுறது, பெண்களை கண்டபடி கேவலமாக பேசுறது, இதுக்கு தான் இந்த ஆள் யூடியூப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறார். அவர் வேறாமே இல்லை, பொய்யரசன் என்கிற இளவரசன். அவர் உண்மையெல்லாம் பேச மாட்டாருமே, பேசுறது பூரா பொய் தான், பித்தலாட்டம் தான். அந்த பித்தலாட்டம் என்னங்கிறதா அந்த அவங்க அக்காவையும் சொல்லியிருப்பீங்க. அதுதான். அது எந்த காலத்துலையும் பேச மாட்டாங்க, எந்த இடத்துலையும் பேச மாட்டாங்க. அந்த குழந்த ரோட்டில் உட்காந்து, குழந்தைக்கு என்னன்னே தெரியல, வண்டியில் போகிறது, சிரிச்சிட்டு போகுது. ஆனால் ஹெல்மெட் போடாமல் அப்படியே கொண்டு ஃப்ரண்ட் கேமராவில் வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆப்போசிட்டில் ஏதாச்சும் வண்டி வாகனம் வந்தால் என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஆட்களில் அதெல்லாம் தெரியாது. மொத்தத்தில் வீடியோ எப்படி எடுக்குங்கிறது இந்த ஆட்களில் சுத்தமாகவே தெரியாது. அந்த குழந்தைய வச்சுட்டு முன்னாடி பேசுசாமி சிரிசாமி, ஆப்போசிட்டில் ஏதாச்சும் ஒரு வண்டி ஸ்பீடாகவோ வந்தால் என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் விபத்தில் சிக்கி கையோ காலையோ இழக்கிறாங்க. ஆனால் இந்த ஆளுக்கு அதெல்லாம் தேவை. யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ எடுக்கணும், குழந்தைய வச்சுட்டு வீடியோ எடுக்கணும், அதுதான் இவரோட எண்ணம். அந்த அம்மா யாராவது ஒரு அட்வைஸ் பண்ணுவான்னு கேட்டால், அந்த அம்மையாருக்கு கணவர் எந்த இடத்துல உழைக்கக்கூடாது, குழந்தைய வச்சு கண்ட வீடியோ போடணும். நல்ல வீடியோலாம் கிடையாது. அப்புறம் அந்த குழந்தை பார்த்திங்கன்னா பூரா மண்ணுக்குள்ளேயே விளையாண்டுக்குது. மண்ணுக்குள்ளே விளையாடுற சாமி அப்படிங்கிறாங்க. அதாவது மண்ணுக்குள்ளே விளையாண்டால் பல பாக்டீரியல் நோய்கள் வருது. ஆனால் இவங்களுக்கெல்லாம் சுத்தமாக இருக்கிற ஒரு அங்கீதமே தெரியாது, நாகரிகமும் தெரியாது. கலைத்துறையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் யூடியூப்பில் 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது கலை சார்ந்த நிகழ்ச்சிகள், பரதநாட்டியம், இது கொண்டு போய் சேர்க்குறதுக்கு தான் யூடியூப் சிஇஓ இந்த வருஷத்தில் 200 கோடி முதலீடு பண்ணிக்கிறாங்க. ஆனால் இவங்க குடும்ப கதையும் பேசிட்டு, கணவன் மனைவி சண்டை பிடிச்சிட்டு, பெண்களை திட்டுறது, ஆண்களை திட்டுறது, யாரும் பேட் கமெண்ட் பண்ணால் அவங்கள திட்டுறது. அதுதான் ஒரு குழந்தைய வச்சு எப்படியெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு இந்த ஆளுக்கு ஒரு அங்கீதமே தெரியாது. ஹெல்மெட் போடாமல் போய் இவங்க சுயலாபத்துக்காக, வியாபாரத்துக்காக அங்கே அந்த குழந்தைய நல்லா யூஸ் பண்ணுறாங்க. குழந்தைகளை நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நல்ல விளையாட்டை ஏற்படுத்தி வீடியோ எடுக்கல, தப்பில்லை. அது ஹெல்மெட் போடாமல் அப்படியே போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, ரோட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆட்களை ஒரு நாலேஜே கிடையாது. ஒரு ஹெல்மெட் போடாமல் போகிறதே தப்பு. இவர் அந்த குழந்தைய அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியாது. இதில் வேறு அவங்க அறிவிலா சப்ஸ்கிரைபர் யாராவது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணாங்களான்றா யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ஹெல்மெட் போட்டு போங்க, வண்டி வாகனம் வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, அழகாக சிரிக்குது, அது சிரிக்குது. குழந்தைன்னா அழகாக தான் சிரிக்கிங்க, அப்புறம் சிரிக்காமல் அழுதுட்டா இருக்குது. அட்வைஸ் பண்ணுங்க, ஒரு நாகரிகம் வேணும். அதை குழந்தைய வச்சுட்டு எப்படியெல்லாம் இது பண்ணணுன்னு. அப்புறம் மூணாறு போகிறாங்களா? மூணாறுலாம் போக மாட்டாங்க, அது ப்ரொமோஷன் வீடியோ. இளவரசன் பேர் சொன்னால் மூணாறில் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா இந்த மூணாறில் இருக்கிறவங்களுக்கு இளவரசனை பற்றி தெரியாதான் இருக்குது. பல வீடியோக்கள் பார்ப்பாங்க, ஆனால் டெலீட் பண்ணியிருப்பாங்க. பெண்களை கெட்ட வார்த்தை திட்டிருப்பார், கேவலமாக திட்டிருப்பார். எப்படின்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்ணு கேவலமாக கேட்கக்கூடிய கெட்ட வார்த்தையில் திட்டிருப்பார். அந்த மூணாறில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதான் இருக்குது. இளவரசன் மூணாறு போவார்னா மூணாறுலாம் போக மாட்டாங்க, அது ஒரு ப்ரமோஷன் வீடியோ தான். இளவரசன் பேர் சொன்னால் மூணாறில் இருக்கிற ரெசார்ட்டில் ஃப்ரீயாக இருக்குது. அதான் உண்மை. என்ன காரணம்னா, மூணாறு முன்ன பண்ண போய்க்கிறாருன்னு கேட்டால் மூணாறில் போனதில்லை.
மூணாறு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அது வந்து கூகுள் ரூட் மேப்பில் போட்டு பார்ப்பார். மூணாறு எந்த திசையில் இருக்குது, என்ன மாநிலத்தில் இருக்குதுன்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாது. எந்த காலத்துலையுமே இவங்களாம் வெளியில் போக மாட்டாங்க. ஏன்னா செலவாகு. ஏன்னா இவங்களுக்கு தேவை இலவச வருமானம் தான். கணவன் மனைவிக்கு இலவச வருமானம். அப்புறம் அவங்க மனைவி பற்றி சொல்லணும்னா அந்த அம்மையார மாதிரி ஒரு சோம்பேறியான மனைவி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. கணவரை எந்த இடத்துலையுமே அந்த அம்மா உழைக்க சொல்லாது. ஏன்னா ஒவ்வொரு கணவருமே கஷ்டப்பட்டு பாடுபட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க கணவருக்கு என்ன வேலைன்னா காலையில் இருந்துச்சு குடல் கறியுமே எடுத்துகிட்டு வருவார். அவர் வீட்டில் எடுத்துகிட்டு வருவார். அந்த அம்மா அவங்க அம்மா வீட்டில், எங்கள் வீட்டில் தோசைங்க, எங்கள் வீட்டில் கறிங்க. எல்லா வீட்லேயும் ஞாயிற்றுக்கிழமையானா நான்வெஜ் தான் எடுப்பாங்க. சுத்தமாக தான் சமையல் பண்ணுவாங்க. இந்த அம்மா சுத்தங்கிறது எட்டாக்கணி இந்த அம்மாவுக்கு. அப்புறம் உங்கள் அம்மா வீட்டில் உட்காந்துட்டு எங்கள் வீட்டில் கறிங்க நாங்கள் பார்த்துக்குங்க, எங்கள் வீட்டில் தோசை சாப்பிட்றாங்க. அப்புறம் அந்த குழந்தைக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா அடித்தாத பைத்தியம் இது தான் சொல்லி கொடுக்குறாங்க. வேற ஒன்றும் சொல்லி கொடுக்குறதில்ல. குழந்தைக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு நல்ல நாலேஜ் இருக்குது. நல்ல விஷயத்தை இப்போவே சொல்லி கொடுத்தா நல்லா வளரும். ஆனால் இவங்க சொல்லி கொடுக்க அடிச்சிடாத அப்புறம் கொழுப்படுத்த வரையே அப்படின்னு அந்த அம்மா பேசுது. அந்த குழந்தையும் பேசுது. நீ இளவரசன் கட்ட பார்த்து பேசுனா பக்கத்தில் அந்த குழந்தைந்தா அந்த குழந்தைய அதை பார்த்து பழகிக்கு. மொத்தத்தில் அந்த அம்மையார் மாதிரி ஒரு சோம்பேறியார மனைவி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன் நான் சோம்பேறினா கணவரை எந்த இடத்துல உழைக்க சொல்ல மாட்டாங்க. அப்புறம் நைட்டி வியாபாரம் எப்படி பண்ணுறாங்கன்னா மண்ணுக்குள்ளே அப்படியே விளையாண்டுட்டு அந்த குழந்தை அப்படியே கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வைக்கிறாங்க. சரி அப்படியே போய் நான்வெஜ்ஜு சுத்தமெல்லாம் தான் சமைக்கிறாரு. எங்கள் வீட்டில் குடல் கறி எடுத்தாச்சுங்க, நான் அப்படியே கொண்டு போய் நைட்டி கை வைக்கிறேங்க. அப்புறம் நைட்டி வியாபாரத்தில் எல்லாமே எவ்வளோ விலைன்னு கேட்குறாங்க. ஆனால் இவர் எந்த பதிலும் கொடுக்குறதில்ல. ஏன்னா 450 ரூபா தான் நைட்டி. அப்புறம் நாங்கள் கம்மி விலைக்கு நைட்டி கொடுக்க போகிறோன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார். இத்தனை நாள் என்ன பண்ணியிருப்பார், அப்போது அதிக விலைக்கு கொடுத்துருக்காரு, இப்போ கம்மி விலைக்கு கொடுக்குறாருட்டுக்குது. எப்படின்னு பார்த்துக்குங்க. மக்கள் மூலமாக இலவசமாக வருமானம் பார்த்துட்டு அதே மக்கள் கிட்ட அதிக விலை சுமத்துறாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க சப்ஸ்கிரைபர் ஒன்றும் வாய் திறந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் இவங்ககிட்ட நைட்டி வாங்குறவங்க உண்மையுமே நம்பர் அறிவில்லாத ஆள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கம்மி விலைக்கு வாங்கலாங்க. 450 ரூபா கொடுத்து ஒரு ஆள் நைட்டி வாங்கினா அது எப்படி இருக்குங்க? மொத்தத்தில் நேற்று கணவர் வீட்லேயும் கறி, மனைவியோட அம்மா வீட்லேயும் கறியை பார்க்காதவங்க இவங்க வீட்டில் பார்க்கலாம். ஏன்னா நான்வெஜ்ஜுங்கிறது வாரத்தில் ஒரு நாள் எடுப்பாங்க. இவங்க வருஷம் பூரா 365 நாளில் 360 நாள் கறி தான் எடுப்பாங்க. அப்புறம் கறி எடுத்துகிட்டு அடுத்த நாள் வந்து வீடு துடைக்க மாட்டாங்க, கோயிலுக்கு போவாங்க. இதுதான் இவங்களோட கண்டென்ட். 365 நாள் வீட்டுக்குள்ளேயே கண்டென்ட் போடுறவர் இருந்தால் 365 நாளில் 30 வருஷமானாலும் வீட்டுக்குள்ளேயே கண்டென்ட் போடுறவர் நம்ம பொய்யரசன் என்கிற இளவரசன் தான். அந்த அம்மா வந்து எந்த இடத்துலையுமே கணவர் உழைச்சி ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்துக்கிறாங்கன்னு கிடையாது. இவங்க வீட்டில் வாங்குகிற பொருள் யாருக்கு சொந்தம்னா மக்களுக்கு தான் சொந்தம். அந்த பணத்தில் தான் இவர் வாங்குறாரு. சொந்த உழைப்பில் இவர் எந்த பொருளும் வாங்க மாட்டார், எங்கேயும் வாங்க மாட்டார். மொத்தத்தில் இவங்களோட கண்டென்ட்டு போரான கண்டென்ட் தான். என்ன காரணம்னா எந்த வீடியோவுமே வியூஸ் போகவே மாட்டேங்குது. 20,000 தாண்ட மாட்டேங்குது. அதிகபட்சம் 30,000. ஏதோ ஒரு வீடியோ 100K. நான் சொல்கிற சேனல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 100K 150K. நீங்கள் போய் பாருங்கள். இந்தியா குட்டி, துர்கா காந்தி, ராஜா ரூபி பல சேனல் சொல்லியாச்சுங்க. இந்தியா குட்டின்னு ஒரு சேனல் இருக்குது. வெறும் 6 லட்சம் சப்ஸ்கிரைபர் தான். ஆனால் எந்த வீடியோ போட்டாலும் 100K 150K தான் போகுது. என்ன காரணம்னா வித்தியாசமான கண்டென்ட், விதவிதமான கண்டென்ட். ஆனால் இவங்க கண்டென்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்க போரான கண்டென்ட் தான். அது வந்து அவங்க சப்ஸ்கிரைபருக்கே போர் அடிச்சிருச்சு. சொல்கிறக்கு வழி இல்லை. ஏதாவது சொன்னால் நம்ம பொய்யரசன் என்கிற இளவரசன் கண்டபடியே திட்டுவார் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.